மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே கூட ஒரு வேத பகுதியை வாசிப்போம். மத்திய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அதன் 21வது வசனம். நான் அவருடைய வஸ்திரங்களை தொட்டு சுஸ்தமாவேன் என்று தனக்குள்ளே எண்ணிக்கொண்டு அவர் பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று அந்த நேரத்தில் முதல் அந்த ஸ்திரீ சுஸ்தமானாள். இந்த இடத்திலே பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்திரீ தன்னுடைய ஒரு விசுவாசத்தை வைத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. அவருடைய ஓரத்தை, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாவது நான் சுகமாவேன் என்கிற ஒரு விசுவாசம் அவளுக்குள்ளே இருக்கிறது. இந்த நாட்களுக்குள்ளே நமக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறது? நம்மிடத்தில் எப்படிப்பட்ட விசுவாசம் நம்மிடத்தில் வருகிறது? நாம் சிந்தித்து பாருங்கோ. சில இடங்களிலே நாம் கடந்து போய் சில காரியங்கள் பண்ணும்போது அதிலே நமக்கு விசுவாசம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் வார்த்தையாய் பேசுகிறார், என்னை விசுவாசித்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாவது நான் என் சரீரத்திலே சுகமாக்கப்படுவேன் என்று ஒரு விசுவாசம் ஒரு ஸ்திரீக்கு உள்ளதை இந்த இடத்திலே பார்க்க முடிகிறது. அவள் ஆரோக்கியம் அடைந்தாள் என்பதை பார்க்க முடிகிறோம். ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நாம் ஏற்றுக்கொண்டோமானால் நிச்சயமாய் நமக்கு ஒரு வியாதி இருந்தால் நிச்சயமாய் நமக்கு சுகமாகும் என்பது நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். அதை புரிந்து நாம் அறிந்தோமானால் நிச்சயமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.